கனிமொழியும் திமுக தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செங்கோட்டையிலே நேற்று தெரிவிச்சிருக்காரு. அது அவர்கிட்ட தான் இப்ப கேட்கணும். ஆனா தம்பி விஜய் தனியாக வருவது சரியா அணியாக வருவது சரியா அப்படின்னு கேட்கிறார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இல்ல எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். ஓரணியில் இணைய வேண்டும், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்றால் ஓரணியில் தொடர்ச்சியா பேசிட்டீங்க. தாவேகாவுடனான பேச்சுவார்த்தை ஏதாவது இல்ல பேச்சுவார்த்தைலாம் இல்ல, உங்ககிட்ட பேச்சுவார்த்தை தான் சொல்ற பேச்சுதான். இது ஒரு சமுதாய அக்கறையோட சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். அதுக்காக நாங்க பலவீனம்னு சொல்லல, நாங்க பலமான இருக்கோம், நீங்க பலவீனமாகி விடாதீர்கள் என்பதுதான். ஆக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததோட பலன் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதான். மற்றபடி நாங்க பலமா தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு கருத்து சொன்னாலே உடனே பலவீனமா இருக்கீங்க, நீங்க கூப்பிடுறீங்க, அப்படிலாம் அர்த்தம் கிடையாது தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழிவங்களா ஏற்கனவே அவங்க ஊருக்கு போற கோயம்புத்தூர்ல மலர்ந்துருக்கு. கோயம்புத்தூர்ல எம்பியா இருந்தவர் தான் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவரா இருக்கிறாங்க. ஏற்கனவே 4 தாமரை மலர்ந்தாச்சு. அதனால அப்புறம் அது மட்டும் இல்ல, எங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவளவன் எங்க கூட கூட்டணி வச்சுதான் எம்எல்ஏ ஆனாரு. அதே மாதிரி அவங்க எல்லாம் வாஜ்பாய் ஆட்சி காலத்துல எங்க கூட கூட்டணியில வச்சுதான் மத்திய அமைச்சராகவே ஆனாங்க. இப்ப தாமரை இனிமே எங்க தாமரை மலர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை பார்த்து இவங்களை அரண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது நமக்குள்ள கவலை. கவலை இல்ல, மகிழ்ச்சி. அவங்களுக்கு கவலை, எனக்கு மகிழ்ச்சி. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.